பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். Psalm 40 verses 7 and 8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனால் இந்த பகுதி நம்ம இப்போ வாசிக்க கேட்டதான இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன செய்தார்? பலிகளை அவங்களுடைய பாவங்கள் செய்யும்போது அதற்கேற்ற பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, அசைவாடுதலின் பலி என்று சொல்லி அநேக பலிகளை கர்த்தர் வைத்திருந்தார். என்னென்ன காரியத்துக்கு எந்தெந்த பலியை கொண்டு வரணும், எதை கொண்டு வந்து அவங்க அதை ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை அநேக ஒழுங்குமுறைகளை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ணுறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஏதோ ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஆசாரியனிடத்தில் போய், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பம் செய்த பாவத்துக்காக இதை நான் பலியிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை பலியிட்டு அந்த இரத்தத்தை ஊற்றுவார்கள். அதை தேவன் அங்கீகரித்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். அப்படியாகத்தான் அந்த நாட்கள் காணப்பட்டது. ஆனால் என்ன நடந்துச்சு நாளடைவில் அப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்கள் என்ன செய்தாங்க? துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் அதில் வரல. ஏதோ அது அவங்க நிமித்தம் ஒரு மிருகம் தானே அடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு துணிகர பாவங்கள் பெருகிவிட்டது. அதை சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் எப்படி அதை வைத்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு பாவம் பண்ணுறேன், ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன், எனக்காக அந்த ஆடு துடிச்சு சாகிறத பார்க்கும்போது, ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த ஆடு சாகுதே, நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நான் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த நியமத்தையே வைத்திருந்தார். ஆனால் ஜனங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இருதயம்லாம் ரொம்ப கொடூரமாக மாறிவிட்டது. எனக்காக இன்னொருத்தர் தானே சாகுறாங்க, நான் சாகலை தானே அப்படின்னு சொல்லி துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, அந்த பலிகளே எனக்கு வேண்டாம், உங்களுடைய பலிகளே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது தான் இந்த வசனத்தை நீங்கள் இப்போ வாசித்தீங்கன்னா, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்போ ஜனங்களுடைய பாவம் எப்படி நிவர்த்தி ஆகும்? பலி ஆண்டவர் விரும்பலைன்னா வேற என்னதான் வழி இருக்குது? அப்பொழுது நான், தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. மேசியாவை குறித்து பராஃபசி, எத்தனையோ தீர்க்க தரிசனம் இதே பைபிள் இந்த புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. நான் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் இந்த உலகத்தில். நம்ம நேற்று பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறை கொண்டாடினோம். சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாகவே அவர் கழுதையின் மேலும் அதன் மரியின் மேலும் அவர் கடந்து வந்தார். பெத்லகேம் என்ற ஊரிலே அவர் பிறப்பார், அவர் பிறந்தார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் இயேசு கடந்து வந்தார். அதைத்தான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தாவீதால் எழுதப்பட்டாலும் இது மேசியாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில்
என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேறும்படியாக இயேசு பூமியிலே கடந்து வந்தார். அவராகவே வந்தார். இதோ நான் வருகிறேன், ஐ வில் கம், behold ஐ கம். ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் பஸ்கா ஆடாக நமக்காக கடந்து வந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. பிதாவினுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. என்னுடைய பாவத்துக்காக இயேசு எல்லா அடிகளையும் பட்டார். நான் பட வேண்டிய அடிகள், நான் போக வேண்டிய ஒரு பாதை, நான் சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசு சுமந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் அதை ஆண்டவர் செய்தாங்க? அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். இயேசு கடந்து வந்தார், தானாய் ஒப்பு கொடுத்தார். பிலாத்து கூட கேட்குறாரு, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசு, நான் உன்னை விடுதலை பண்ணுறேன். அப்போ ஜீசஸ் என்ன சொன்னாங்க? யாருக்குமே அதிகாரம் கிடையாது, என் ஜீவன் மேலே ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது, நானே அதை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஐ வில்லிங்லி கிவ் அப். அதான் ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா, கடைசி வார்த்தையாக என்ன சொன்னார்? பிதாவினிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எப்போ மரணம் நம்மளை சந்திக்கும், எனக்கு மறிக்க வேண்டான்னு சொல்லி நான் என் ஜீவனை நான் பாதுகாக்க முடியுமா? முடியாது. அந்த டைம் வரும்போது நம்ம ஜீவன் போயிடப்போகுது. ஆனால் இயேசுவுக்கு அந்த மாதிரி இல்லை. அவராக வில்லிங்காக கொடுத்தார், அவர் வில்லிங்காக செய்தார். பிரியமானவர்களே, அவர் சுயமாக அதை செய்தார். சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை கட்டாயத்து நிமித்தம் செய்வோம், இல்லை ஏதோ ஒரு நன்மைக்காக நம்ம செய்வோம். காலையில் ஜெபத்துக்கு வந்தால் ஒரு ஆசீர்வாதம், காலையில் ஜெபத்துக்கு வந்தால் ஒருவேளை அந்த நாள் முழுசும் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு நன்மை எனக்கு வேணுன்றதுக்காக சில காரியங்களை நம்ம செய்வோம். ஆனால் இயேசுவுக்கு நல்லா தெரியும், அவர் இந்த பூமியில் வந்தாருன்னா அவருக்கு பயங்கரமான பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பாதை அப்படிதான் வைக்கப்பட்டிருந்ததுன்றது அவருக்கு தெரியும். அவர் குடிக்கிற பாத்திரம் அது கோபாக்கினியின் பாத்திரம் என்பதை அவர் அறிந்திருந்தோம். தானாய் வந்தார், நான் வருகிறேன் என்று சொல்லி. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எதற்காய் வந்தார்? பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தார். பிதாவுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி வந்தாரே. இன்னைக்கு நாமே அப்படியே ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலாமா? நமக்காக இயேசு பலியானார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? நம்மளையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய சுயத்தை நான் சாகடிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. நானும் உங்களுக்கு பிரியமானதை செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் இல்லைப்பா, நிறைய நேரம் என் காரியம் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கெத்செமனேல ஆண்டவர் ஒரு பாடம் நம்மளுக்கு கற்பித்து கொடுத்தாங்க. என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஜீசஸ் எல்லா சூழ்நிலையிலையும் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அன்னைக்கு சவுல் தமாஸ்குவுக்கு போகும்போது அவருக்கு எதிராக எதிர்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்ன உடனே அவர் சொன்ன பதில் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ பாடுகளுக்குள்ள உட்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஜீசஸ் நம்மளை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலலாம் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், ஆனால் இயேசு நம்மளை சந்தித்து நம்மளை அப்படியே மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவருக்கு நம்மளையே ஒப்பு கொடுக்கலாமா? இயேசு எப்படி தேவ சித்தத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாமையே ஒப்பு கொடுக்கலாமா? சங்கீதம் 47:8 வசனங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?